ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்குன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச்சாக பருப்பு வச்சு ஒரு பணியாரம். இது வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு சூப்பராக நம்ம டேஸ்ட்டாக பண்ணிடலாம். இந்த ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களாம் டக்குன்னு அரிசி மட்டும் ஊற வச்சிட்டோம்னா டக்குன்னு பண்ணி கொடுத்துர்லாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல பாருங்கள், நான் அரிசி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையுமே கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். முதல்ல நான் இந்த உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து இது நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் உளுந்து அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதில் ஊற வச்ச இட்லி அரிசி சேர்த்துட்டேன். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச இந்த துவரம்பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகவே நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த பவுலில் உளுந்து மாவு ஏற்கனவே வலித்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம இந்த அரைச்ச அரிசி பருப்பை கலந்துக்கலாம். இப்போ இந்த அரிசி உளுந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட நான் அரிசி எடுத்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்க்கும் போது கொஞ்சம் மாவு இலகுன மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் திக்காக நம்ம அரைச்சிட்டோமா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் ஒரு முட்டை வச்சுருக்கேன், அதை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறதுனால நம்ம இந்த சோடா உப்புலாம் கூட போட தேவையில்லை. சோடா உப்பு போட்டால் உடம்புக்கு ஒரு சிலருக்கு சேராது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு மாவு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடையில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஸோ ஃப்ளேமை நம்ம மீடியமாக போட்டுக்கணும். பாருங்கள், தானாகவே அப்படியே எலும்பி வருது. இப்போ அது எலும்பி வந்ததை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பருப்பு பணியாரம் ரெடிங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.